இப்போ நம்ம பார்க்க பார்த்தோம்னா சிக்கன் டிஷ். இது பார்த்தீங்கன்னா சிக்கன் சாட்டே. இது வந்து தாயோட நல்ல ஃபேமஸான டிஷ். இது பார்த்தீங்கன்னா ஏஷியன் பீப்புள்ஸ் எல்லாமே லைக் பண்ணுவாங்க. ஏன்னா ஸ்பைசி இருக்கும், ஜிஞ்சரோட ஃப்ளேவர் இருக்கும். நம்ம எல்லாமே நம்ம ஊரில் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். சவுத் இந்தியன் ஃபுட் இருக்கிற மாதிரியே இருக்கும், சிக்கன் சாப்பிட்ட மாதிரி. இது எப்படி பண்ணலாம்? இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம். Boneless chicken 200 grams, chili paste 25 grams, sugar 10 grams, roasted peanut paste 1 tablespoon, bamboo stick 2 numbers, உப்பு தேவையான அளவு. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. அது எப்படி செய்யலாம்னு இப்போ நான் சொல்கிறேன். ஒரு போல் எடுத்துக்கோங்க. அந்த போலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து தாய் சில்லி பேஸ்ட் இருக்குது. சில்லி பேஸ்ட் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. தாய் சில்லி பேஸ்ட்டுன்னா அது ஒன்றும் இல்லை, தாய் ஜிஞ்சரும், சில்லி ஃப்ளேக்ஸ், சால்ட், கொஞ்சமாக ஆயில் எல்லாமே குக் பண்ணி அந்த பேஸ்ட் மாதிரி அடித்து வச்சுக்கிறது. கொஞ்சமாக பேஸ்ட் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஆயில், ரிஃபைண்ட் ஆயில் இருக்குது. கொஞ்சமாக ஆயில். சிக்கன் வந்து சிக்கன் பிரெஸ்ட் பார்ட் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு பிரெஸ்ட்டு க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம், மீடியம் சைஸாக. அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சால்ட், சுகர் அண்ட் கோகனட் மில்க் பவுடர் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு சாட்டர் ஸ்டிக்குன்னு இருக்குது. அந்த ஸ்டிக்கில் வந்து ஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா வந்து பேம்போ ஸ்டிக்ஸ். அந்த ஸ்டிக் எடுத்து ஒரு ஸ்டிக்கில் வந்து 3 to 4 பீசஸ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த மேரினேஷனில் எடுத்த சிக்கனை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா வந்து ஷேர் பண்ணிக்கலாம் பேனில். குக் பண்ண அப்புறமா முடிஞ்சது அத்தனை பிளேட்டில் வச்சு நம்ம கார்னிஷ் பண்ணலாம். ஒரு க்ளீன் எம்டி போல் எடுத்துக்கோங்க. எம்டி போல் கொஞ்சமாக தாய் ஜிஞ்சர் பேஸ்ட் இருக்குது, சில்லி பேஸ்ட், அது கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 to 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சமாக ஆயில் போட்டு முடிச்சப்பறமா வந்து கொஞ்சமாக கோகனட் மில்க் பவுடர் முடிச்சப்பறமா கொஞ்சமாக சீசனிங் பண்ணணும். சீசனிங் பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி சால்ட்டு, கொஞ்சமாக சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ரெண்டாவது நம்ம சிக்கன் பிரெஸ்ட் போட போகிறோம். அந்த சிக்கன் பிரெஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் கண்டெய்ன் நல்லா மேரினேட் ஆகும். போட்டு சிக்கன் பிரெஸ்ட் போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes அப்படியே சைடில் வைக்கலாம். சைடில் வச்ச அப்புறமா நல்லா ஊறிடும். நல்லா ஊறினது இப்போ நம்ம மேனேஜ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஸ்டார்டர் ஸ்டிக்கில் நான் 2 ஸ்டார்டர் ஸ்டிக் வச்சுருக்கேன், சின்னதாக மீடியம் சைஸில். இதில் ஒரு பீஸாக நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸ்டிக் பண்ணலாம். ஒரு ஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா 3 to 4 பீஸஸ் ஸ்டிக் பண்ணலாம். நல்லா ஈவனாக ஸ்டிக் பண்ணலாம். நல்லா கேப் போட்டு ஸ்டிக் பண்ணணும். சீக்கிரமாக குக் ஆகும். குக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா 15 to 20 minutes குக் ஆகிடும். மிக்ஸ் பண்ணியாச்சு. 2 ஸ்டிக் குத்தாச்சு. வாங்க குக் பண்ணலாம். இப்போ பேன் வச்சாச்சு. பேன் வச்சு கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் வந்து ரொம்ப லைட்டாக போடுங்க. ரொம்ப ஆயில் வேணால் முன்னாடியே ஆயில் போட்டிருக்கோம். நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. ஆயிலும் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம ஆல்ரெடி ஸ்டிக்கை வந்து பண்ணி வச்சுக்கோம். சிக்கன் பிரெஸ்ட்டு ஒரு இது பண்ணலாம். ஆயில் ஒன்று வச்சாச்சு. இப்போ ஈவன் ஆயில் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. செகண்ட் ஸ்டிக் வச்சாச்சு. க்ரில் லைன் இருக்குது. இப்போ டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையும் வேணாம், ரொம்ப லோ வேணாம், மீடியமாக வச்சுக்கோங்க. டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 140 டிகிரி ஃபேரன்ஹீட்டில் வச்சுக்கோங்க. கரெக்டாக இருக்கும். ஸ்டிக்கில் வந்து ஒரு ஸ்டிக்காக சிக்கன் பேஸ்ட் வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ சில்லி பேஸ்ட் சொல்லியிருக்கேன், தாய் ஜிஞ்சர் சில்லி பேஸ்ட்டுன்ட்டு. அது எப்படி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, தாய் ஜிஞ்சர் ப்ளஸ் சில்லி சாப்பிடு பண்ணிவிட்டு நல்லா சாத்தே பண்ணிக்கோங்க ஜிஞ்சரை. அப்புறமா சில்லி பேஸ்ட் நல்லா குக் பண்ணிவிட்டு அப்புறமா இது வந்து சால்ட்டை போட்டு ஆயிலில் நல்லா குக் பண்ணி பேஸ்ட் வச்சு வச்சுக்கிது அந்த சில்லி பேஸ்ட். ஆல்ரெடி இது குக் ஆகிடுச்சு. நம்ம இப்போ திருப்பலாம். ஒரு பீஸாக திருப்பலாம். கொஞ்சம் பொறுமையாக திருப்பணும். 3 minutes ஒரு டைம் வந்து திருப்பினே இருக்கணும். அப்போ தான் வந்து ஈவனாக குக் ஆகும். ஆல்மோஸ்ட் குக் ஆகின ஸ்டேஜில் இருக்குது. இது குக் ஆகுது 15 to 20 minutes ஆகும். இது ஆப்பிளாக கார்னிஷ் பார்த்தீங்கன்னா சாப் ஸ்ப்ரிங் ஆனியன். இதோட அக்காமடேட்டிவ் பார்த்தீங்கன்னா பீனட் பேஸ்ட், பீனட் சாஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று ரோஸ்டட் பீனட் வித் சில்லி ஃப்ளேக்ஸ். ரெண்டுமே ஆயில் போட்டு லைட்டாக ஆயில் அண்ட் வாட்டர் போட்டு பிளெண்ட் பண்ணியிருக்கு. அந்த பேஸ்ட்டாக இது சிக்கன் கூட நல்லா ஆப்டாக இருக்கும். இப்போ சிக்கன் குக் ஆகிடுச்சு. பிளேட்டிங் பண்ணலாம் வாங்க. ரெண்டு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதோட இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் சாப் பண்ணி வச்சுருக்கேன். மேலே லைட்டாக ஸ்ப்ரிங் ஆனியன் பண்ணிக்கோங்க. நார்மலாக போட்டால் போதும். அது அக்காமடேட் முன்னாடி சொன்ன மாதிரி பீனட் சாஸ் அதை கொஞ்சம் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு. நம்ம வீட்லேயும் பண்ணிக்கலாம். எல்லா ஐட்டமே நம்ம வீட்டில் இருக்கிற ஐட்டம் தான் இப்போ நான் சொல்லியிருக்கிறது. சில ஐட்டம் தான் பார்த்தீங்கன்னா
தாய் பேஸ்ட் மட்டும்தான் நமக்கு கிடைக்காது, அதுவும் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணலாம். ரொம்ப என்னதான் சூப்பர் மார்க்கெட்டில் நமக்கு தாய் பேஸ்ட்டு இப்போ கிடைக்குது, அதை வாங்கிக்கலாம். இது குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப லைக் பண்ணுவாங்க இந்த டிஷ்ஷு சாப்பிட்றதுக்கு.